இன்னைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் த சாண்ட்ரா ப்ரூவ்ஸ் த கேமர். கேமர்னா என்னங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது. கேமர்னா என்னென்னா ஒட்டுமொத்த என்னது அந்த லைம் லைட்டையும் தன் பக்கம் திருப்புறது. அது பாசிட்டிவாக போகலாம், நெகட்டிவாக போகலாம். அந்த தன் பக்கம் திருப்புறது அதுதான் கேமர். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இந்த வாரம் முழுவதும்? அந்த ஒரு கேட் ஒன்று இருக்குல்ல, அதிலே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க பிரஜனுடைய சட்டையை வச்சுக்கிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இவர் பேசுகிறார்ல, இது வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்வுலேருந்து அவர் எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா பொட்டியை பேக் பண்ணுறதுலாம் வெள்ளிக்கிழமை நடக்கிற நிகழ்வு. அதுதான் தலைவர் எப்போதும் பாப்பாப்பில். ஏன்னா அது அந்த அங்கே வந்த உடனே பேமெண்ட்டுக்காக தானே வராரு விஜய் சேதுபதி. அந்த இடத்துல போட்டு கொடுவாங்க வெள்ளிக்கிழமை என்ன நடந்தது என்னன்னா அதை பார்த்துட்டு அங்கேருந்து பேச தொடங்குறாரு. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி போகணுன்னா திங்கட்கிழமையிலேருந்து போகணும். அன்னையிலேருந்து அக்கா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. அழுதுகிட்டதோடு இல்லாமல் அவங்க எதையோ ஒன்று மைண்ட் கேம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. ஒட்டுமொத்த வீட்டையும் ஒரு ஷேக் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ என்னத்துக்காக அந்த பொண்ணு அப்படி உட்காந்துருக்குது? உண்மையாலே கேம் தான் ஆடுதா இல்லை ரொம்ப வருத்தத்தில் இருக்கா? என்னையா இதுக்காக தான் பிக் பாஸ் 24 மணி நேரம் டாஸ்க் வச்சாரா? ஒட்டு மொத்தமாக தன்னை பற்றி பேச வச்சுட்டாங்க சாண்ட்ரா அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ விஜய் சேதுபதி எடுத்துகிட்டு வர பஞ்சாயத்து, நீங்கள் என்ன இந்த வீட்டில் நீங்கள் என்ன பிக் பாஸா? யார் எந்த நேரத்தில் எழுந்திருக்கணும், யார் எப்போ தூங்கணும், யார் எப்போ சமைக்கணுங்கிற முதற்கொண்டு எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஆணையிடுறீங்களே அப்படின்ன உடனே அக்கா பேசவே மாட்டாங்க. நம்ம சாண்ட்ரா அக்கா, இல்லையே சார் நான் அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் செய்யலையே, நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு, அந்த சட்டை உண்டுன்னு நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். நீங்கள் என்ன இவ்வளோ கேட்குறீங்க? நான் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் போகல சார். போகலையா அப்படின்னு இப்போ இவர் லிஸ்ட்டு எடுத்தாருன்னா எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ லிஸ்ட்டு போகுமாங்க. கனி அக்கா கூட நடந்த பஞ்சாயத்துலாம் இப்போ இழுத்துன்னு வருவார்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது ஏன்னா சில விஷயம் நம்ம தொட்டோன்னா அது அப்படியே முடியாது. அது பாட்டுக்கு அனுமார் வால் மாதிரி நீண்டு போகுதுன்னு சொல்லுவாங்களே. எங்கள் அக்கா சாண்ட்ராவுடைய ஏன் அவங்க அமைதியாக இருந்தாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்கங்கிறத விசாரித்தா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அது கூட பல பஞ்சாயத்துகள் வரும். ஆனால் உண்மையாலே சொல்லுங்கள், இந்த வாரம் முழுவதும் அவ்வளோ நிகழ்ச்சி நடந்தது. மொத்தமாக சாண்ட்ராவையே ஃபோக்கஸ் பண்ணி ஏன் அழுகுறாங்க? நமக்கு இது என்ன இந்த படமா இது என்ன ஏதோ ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸுக்காக? உண்மையாலே சொல்லுங்க, ஏங்க இவங்க அதே கேட்லேயே உட்காந்துருந்தாங்க இந்த ஒரு வாரம் முழுவதும்? யாருக்காவது புரியுதா? நானும் எவ்வளோ கேம் பார்த்துருக்கியா? இது என்ன கேமுங்க? சாட்டர்டே முழுவதும் இப்படியே போயிடுமா? ஐயோ ஐயோ, கொடுமையே. அவன் உயிரை கொடுத்து டான்ஸ் ஆடியிருக்கான், இது பண்ணியிருக்கிறான், பிரச்சனை பண்ணியிருக்கான். அதை பற்றி பேசி அவங்களுக்கு லைட் கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராவை டாப் 5க்கு புஷ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. சாண்ட்ராவை டாப் 5க்கு புஷ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதே டைலாக் என்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்காக நானும் சொல்லி வைக்கிறேன்.